உங்கள் அனைவரையும் டேஸ்டி குமாரு சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி காஷ்மீரி தம் ஆலு. இது ஒரு அருமையான கிரேவி. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்துக்கும் அதில் ஒரு அருமையான சைடிஷு. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1½ ஸ்பூன் முழு மல்லி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இதெல்லாம் நம்ம வெறும் வானிலையில் ஆயில் எதுவும் சேர்க்காமல் வறுக்க போகிறோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணணும். இதுக்கு முன்னால் ஒரு 10 வரமிளகாயை விதைகளை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சூடு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சு மிளகாய் பேஸ்ட் அடிக்கணும். இப்போ அதுக்கு முன்னால் நான் ஒரு 1 கிலோ உருளைக்கிழங்க அவிச்சு எடுத்துருக்கேன். அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நல்லா ஒரு பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துட்டு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்சியில் அந்த மிளகாய் பேஸ்ட் அடிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு தயிர் எடுத்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பொடி, நம்ம அடித்த மிளகாய் பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தயிர் கலவையை இது கூட சேர்த்துக்கிடலாம். நல்லா அந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ஒரு மீடியமாக இருக்கட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால கட்டிப்படும் கொதித்து வரும்போது. அதனால் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிடலாம். 5 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்க இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. அவ்வளோதான், நம்ம காஷ்மீரி தம் ஆலு ரெடி. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்தை கூட நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிற வேண்டியதான். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.